सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 7, 36. பாபாவினுடைய எத்தனை அற்புதங்கள் பாமரன் நான் எத்தனை விவரிக்க முடியும்? கடவுள் கோவில்களை புதுப்பித்தல் கணக்கற்றவை பாபா செய்து முடித்தார். பாபாவின் சேகரிப்பு மசூதியிலே எப்பொழுதும் கோதுமை மூட்டை இருந்தது. கோதுமையை அரைப்பது, சமையல் செய்வது எல்லாமே மசூதியில்தான். குறைவு எதுவும் இல்லை. சபா மண்டபத்திலே அழகான துளசி பிருந்தாவனம் இருந்தது. அழகான மரத்தேரும் இருந்தது. அவர் இந்தூர் பாபாவின் அன்பான பக்தர். பாலா சாஹேப் ரேகே, தாஜி சாஹேப் அவஸ்தி, வாக்கூர் ஆகியோர் திருவிழாவின் போது ஷீரடி நிறுவனத்தை ஊர்வலத்திற்கு வழங்கினர். பல துறவிகளும் பாபாவை பார்க்க வருகின்றார்கள். பாபா அவர்களிடம் பேசி சிரிக்கின்றார். அதே சமயம் வாயிலே அல்லாஹ் மாலிக் என்ற கோஷத்தை தொடர்ந்து கூறி வந்தார். பாபா யாருடைய நல்ல மற்றும் கெட்ட செயல்களை அடையாளம் கண்டு கொள்கின்றார், மேலும் மனதினுடைய ரகசிய அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகின்றார். இதை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவருடைய உடல் மனிதனுடையது, ஆனால் அவருடைய செயல்கள் தெய்வீகமானது. ஷீரடியிலே பாபா கடவுளாக இருப்பதாக அனைவரும் நம்பினர். பாபாவின் அற்புதங்கள் எண்ணற்றவை. ஹேமாத்பந்த் கூறுகின்றார், நான் பாமரன், எப்படி விவரிப்பேன்? பாபா பல கோவில்களை புதுப்பித்துள்ளார். ஷீரடியிலே சனி, கணபதி, சங்கரர், பார்வதி, கிராம தேவதை மற்றும் மாருதி கோவில்களை தாத்தியா பாட்டில் மூலம் புதுப்பிக்க ஏற்பாடு செய்தார். பாபா தட்சிணையாக மக்களிடம் பணம் கேட்பார். அவற்றில் சில தொண்டுக்காக, சிலருக்கு உதவியாக தருவார். பாபா சிலருக்கு ரூபாய் 3, மற்றவர்களுக்கு ரூபாய் 10, 15, 50 என்று தனது விருப்பப்படி கொடுத்து வந்தார். பாபாவால் பலர் குணமடைந்தனர். பலருக்கு தொழுநோய் குணமானது. பல ஆசைகள் நிறைவேறின. பாபாவால் பல பார்வையற்றோர் பார்வை பெற்றனர். பாபா ஆரம்பத்திலே கிராமத்திலே மருத்துவம் செய்தார். நோயாளியை பார்த்து மருந்து கொடுத்தார். பல வெற்றிகளையும் பெற்றார். அவர் ஒரு பிரபலமான ஹக்கீமானார். ஒரு முறை ஒரு பக்தரினுடைய கண்கள் வீங்கி சிவந்து கண்களின் ஓரத்திலே இரத்தத்தால் நினைந்தன. பாபாவின் தீர்வு வேறு. அவரே தேத்தாங்கொட்டையை நசுக்கி நோயாளியினுடைய கண்களிலே அழுத்தி தனது ஒவ்வொரு கண்களையும் கட்டினார். அடுத்த நாள் நோயாளியினுடைய கண்ணிலிருந்து அந்த தேத்தாங்கொட்டையானது அகற்றப்பட்ட போது அவருடைய கண்ணிலே இருந்து அந்த கண் நோயானது ஓடியது. ஸ்ரீ பாபா தனது குடலை வெளியே எடுத்து கழுவி பரப்பினார். ஸ்ரீ சாயி பாபா பகுத்தறிவற்ற மற்றும் அகோரி லீலையை உருவாக்குவது விசித்திரமானது. பாபாவின் உடல் மனிதனாக இருந்தது, ஆனால் அவருடைய செயல் தெய்வீகமாக இருந்தது. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.
श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।